ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ 2025 புதிய வருடம் பிறந்திருக்கு. இந்த புதிய வருடத்தில் வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது, இந்த முதலீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மால் கேப்பில் வந்து பெஸ்ட்டாக செயல்படுற ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்மால் கேப்பில் நம்ம ஏன் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதற்கான ஒரு விளக்கத்தோடு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். வரும் நாட்களில் பெஸ்ட் மிட் கேப், அப்புறம் வந்து பெஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் மல்டி கேப், இப்படிப்பட்ட ஃபண்டில் எல்லா கேட்டகரியும் வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே வந்து நம்ம சிறப்பாக செயல்படக்கூடிய ஃபண்டுகளோட வரிசைப்படுத்தி அந்த ஃபண்டுகளை பற்றின ஃபுல் விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. கடந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் பல துறையில் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஈவன் தோ மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வந்தாலும் திருப்பி இப்போ மார்க்கெட்டு ஓரளவு ரேஞ்ச் பவுண்டில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து உங்களோட நஷ்டம் அடைஞ்ச அந்த நஷ்டம் வந்து இந்நேரம் வந்து ரிக்கவர் ஆகிருக்கணும். ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கங்க. நம்ம கடந்த ஒரு வருடத்தில் எடுத்து பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், அப்புறம் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி பார்க்குறப்ப லார்ஜ் கேப் வந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட 26% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் 29.26%, மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் 31.46%, லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் வந்து 31.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 31.76% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகளை விட வந்து ஸ்லைட்லி பெட்டரான ஒரு ரிட்டர்னாக இருக்குது. ஃபைனலாக வந்து மிட் கேப் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ வந்து 34.85% வந்து மிட் கேப் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்குது. நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி 100 இருக்குது. அதற்கடுத்து நிஃப்டி மிட் கேப் 115 இருக்குது. நிஃப்டி மிட் கேப்புக்கு அப்புறம் வந்து ஸ்மால் கேப் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் தான் வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எல்லாமே வந்து தங்களோட வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிக ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரத்தில் இது ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பை விட இது ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமானது. அதாவது மார்க்கெட் வந்து வளர்கிற டயத்தில் வந்து நல்லபடியாக வந்து ஒரு அதிக ரிட்டர்னை கொடுக்கும். பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை சரிவில் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து சரிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி வந்து அதிக ரிட்டர்னை கொடுக்கும். பட் அதே நேரத்தில் வாலட்டிலிட்டி ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஸ்மால் கேப் மாத்திரம் தான் வாலட்டிலிட்டி இருக்குமா, பங்கு சந்தை சரிவில் இது மாத்திரம் தான் சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து கொஞ்சம் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லார்ஜ் கேப்பும் சரியும், பட் கம்பேரிட்டிவ்லி இந்த மிட் கேப்பை விட வந்து குறைவான சரிவு இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இது யாருக்கு சூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து அக்ரெசிவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கரெக்டாக இருக்கும். ஏன்டா அவங்களாட்டி தான் வந்து இதில் நடக்கிற அந்த பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை பேர் பண்ண முடியும். மற்றபடி புதுசாக யாராச்சும் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்படிப்பட்ட ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முதலீடு காலம் 7லேருந்து 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபண்டு வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து மற்ற இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதற்கான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டில் ஏன் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. வெறும் 0.36 தான். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க் குறியீடு பொறுத்த வரைக்கும் வந்து 18.05 இருக்குது. இந்த ஃபண்டு வந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து 27.72% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 23.21%, 5 இயரில் வந்து 29.99% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து 5000 ரூபா மேனி எஸ்ஐபியில் வந்து ஒரு 5 வருடம் தொடர்ந்து அவர் முதலீடு பண்ணியிருக்காத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஓவராலாக வந்து 3 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பார். இந்த ஃபண்டு வந்து கரண்ட்லி வந்து கிட்டத்தட்ட 7,09,306 ரூபா வந்து வளர்ந்துருக்கும். இது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாசிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஃபண்டாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்டிவ் ஃபண்டில் நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃபண்டு வந்து ஆக்டிவ் ஃபண்டில் ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.68 இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபண்டை விட வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்டா இது ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபண்டை விட வந்து அதிகம். அதாவது ரிஸ்க் வந்து இதற்கு இன்னும் அதிகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு ஒரு வருடத்தில் வந்து 27%,
3 வருடங்களில் வந்து 28.41%, 5 இயரில் வந்து 36.42% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஒரு நபர் 5000 மேனி எஸ்ஐபி பண்ணியிருந்தா 5 வருடங்களில் வந்து 3 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பார். கரண்ட்லி அதோட வேல்யூ வந்து 8,20,000 வந்து வளர்ந்துருக்கும். ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பாசிவ் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்க முடியும். இந்த ஃபண்டோட பேர் வந்து கோத்தக் ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.49 இருக்குது. இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 13.90 இருக்குது. ஒரு வருடத்தில் 28%, 3 வருடங்களில் வந்து 20.66%, 5 இயரில் வந்து 32.46% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டிலையும் ஒரு நபர் வந்து 5000 ரூபாய் மினி எஸ்ஐபி பண்ணியிருந்தால் 5 வருடங்களில் வந்து 3 லட்ச ரூபாய் அவர் முதலீடு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 7,09,985 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். ஃபோர்த்து நம்ம பார்க்குறது ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.68 இருக்குது. இதோட ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற ஃபண்டுகளோட வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது, 14.97 இருக்குது. கடந்த ஒரு வருடத்தில் வந்து இந்த ஃபண்டு வந்து 30.67% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் பார்த்திங்கன்னா 25.96%, 5 இயரில் வந்து 32.71% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து எஸ்ஐபி வழியாக 5000 மேனி முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 7,83,251 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். ஃபைனல் ஃபண்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து ரொம்ப பழைய ஃபண்டு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.67 இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மற்ற ஃபண்டுகளோட வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் குறைவாக உள்ளது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.64 இருக்குது. இந்த ஃபண்டு ஒரு வருடத்தில் வந்து 26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 21.36%, 5 இயரில் வந்து 28.41, 5 இயரில் 28.45% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து 5000 ரூபாய் மேனி மாதம் ஒரு 5 வருடத்துக்கு எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தால் 3 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பார். இன்றைக்கி இதோட வேல்யூ வந்து 6,43,249 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே வந்து பெஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஃபண்டுகளை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் ஆக்டிவ் ஃபண்டும் கொடுத்துருக்கேன், பாசிவ் ஃபண்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறதா நான் எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளை பற்றி இன்னும் வரும் நாட்களில் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்மால் கேப் கொடுக்குறத நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பலரும் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். வரும் நாட்களில் எல்லா கேட்டகரிலையும் வரிசையாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.